ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகேன் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் ஆகும் யோகம் எந்த மாதிரி ஜாதகருக்கு அமையும். சீஃப் மினிஸ்டர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. இது நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்ல, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் ஆகும் ஜாதகம் அப்படின்றது அவங்க ஜாதகத்திலே இருக்கும். அவங்க ஜாதகத்திலே இருந்தாலும் அந்த தசாபுத்தி நடந்தால்தான் அவங்களுக்கு அந்த சீஃப் மினிஸ்டர் ஆகும் யோகம் அமையும். இது எதற்கு சொல்கிறேன்னா, எந்த நபராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வந்தால் முதலில் டார்கெட் செய்தது பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்றது தான். இது உங்களுக்கே தெரியும், இதை நான் சொல்ல தேவையில்லை. சீஃப் மினிஸ்டர் ஆகும் ஜாதகம்ன்றது தனியாக வராது. அவங்க பிறந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஆளுங்கள் அதே டைமில் அதே இடத்துல பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகுறாங்க. ஏன்னா சீஃப் மினிஸ்டர்ன்றது முதல் அமைச்சர். அந்த யோகம் ஒரு ஜாதகத்தில் தெரிஞ்சிக்க முடியும்னா கண்டிப்பாக பார்த்தா தெரிஞ்சிக்கலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி பதிவு. ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கணும். முதல் ரூல் என்ன சொல்லுதுன்னா, வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு சிறப்பாக இருந்ததுன்னா அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆவாங்க. சிறப்பாக இருக்கிறதுனா சுப கிரகங்கள் இருக்கணும், இல்லை சுப கிரகங்கள் பார்க்கணும். அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா சிம்மம் தான் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் ஆகும் யோகம், கவர்மெண்ட் ஆளும் திறன் எல்லாமே சிம்மம் ராசியில் சுபகிரகம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி சுபகிரகம் தொடர்பு இருக்கணும். இது வீடு. ஃபஸ்ட்டு சிம்மம் வீடு. ஒருவேளை சிம்மம் வீடு இல்லைன்னா மேசம் வீட்டில் சுபகிரகம் தொடர்பு இருக்கணும். சுபகிரகம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு, சுக்கிரன், புதன் இவங்க ரெண்டு பேரோ இல்லை ஒரு ஆளோட தொடர்போ இருந்து சிறப்பாக இருக்கணும். இதுதான் சீஃப் மினிஸ்டர் ஆகிற யோகம். இது வீடுகள். பிளானட்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் பிளானட்னாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறது அதிக ஒளி கொண்ட சூரியன். சூரியனுக்கு தான் 30 ஒளி அமைப்பு அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்லலை, பராசர் இது ஒரு புக்கில் இருக்குது. அதனால் சூரியன் தான் அந்த ஒளித்தன்மை கொண்ட கிரகம். சூரியனுக்கு அப்புறமா சந்திரன் சொன்னாலும் சூரியன் தான் ஒளித்தன்மை. சூரியன் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்ததுன்னா எப்படி சிறப்பாக இருக்கணும். சூரியன் ஒருவேளை சிம்மத்திலே இருக்கலாம், இல்லை சூரியன் மேசத்தில் உச்சமாக இருக்கலாம், இல்லை சூரியன் திக்பலமாக இருக்கலாம். திக்பலம்னா என்ன? உதாரணமாக கன்னி லக்னத்துக்கு 10வது வீட்டில் மிதுனத்தில் சூரியன் இருந்ததுன்னா திக்பலம். சரிங்களா? அதே மாதிரி சூரியன் எந்த லக்னமாக இருந்தாலும் 10வது வீட்டில் இருந்தால் திக்பலம். இந்த அமைப்பு கொண்டவங்களுக்கு முதலமைச்சர் ஆகும் யோகம் அல்லது ஜோதிட ரீதியான தகுதி உள்ளது. சரிங்களா? இப்போ நம்ம முழுமையாக பார்க்கலாம். யாரெல்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்காங்க, அவங்களோட ஜாதகம் எப்படி ஆக்கடிச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். உதாரணத்தோடு பார்க்கலாம். இல்லை 2-3 உதாரணம் நாங்கள்